ஹலோ கசல அந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் பண்ணுங்கள். வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ வீடியோ போட்டு 10 நாள் ஆச்சு. என்னடா மாப்பிள்ளன்னு கேட்டால் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். மொதல் விஷயம், ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே சாரி. இது வந்து ஸ்டெல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன் எபிசோட் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு அப்டேட் தான் வந்து இந்த வீடியோ எல்லாம் சொல்ல போகிறேன். என்னடா ஆச்சு, ஏன்டா அவ்வளோ நாள் வீடியோ போடல, ஸ்டெல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ வரல, என்ன ஆச்சு, காப்பிரைட் ஸ்ட்ரைக்கா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் வந்து கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் போட்டிருந்தீங்க. ஒரு சில கமெண்ட் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு இருந்தால் சொல்லலாம், மனசே கஷ்டப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கலாம். என்ன விஷயம்னா, மொதல் விஷயம், டீமன் கிங் சேனலுக்கு என்ன ஆச்சு, ஒன்றுமே இல்லை நண்பா. காப்பிரைட் ஸ்ட்ரைக்கே வந்துச்சு. இது வரைக்கும் காப்பிரைட் பிளாக் தான் ஆகும், ஸ்ட்ரைக்கே டேரெக்டாக வந்து வாங்கிட்டோம். அதனால் என்ன ஆச்சுன்னா, ஒரு வாரத்துக்கு வீடியோனால் அப்லோட் பண்ண முடியலை. நான் உங்களை படித்து இதுக்கு சொல்கிறேன், தயவு செஞ்சு அதை வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்கய்யா. வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம சேனல் வந்து ஸ்ட்ரைக் வந்துச்சு. ஒரு வாரம் நானே நினச்சாலுமே வீடியோ அப்லோட் பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு போயிட்டேன் அப்படின்ட்டு ஈவன் ஒரு ஷார்ட்ஸ் ஒரு போஸ்ட்டோடு போட முடியல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. செகண்ட் சேனல் அதுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு சொன்ன செகண்ட் சேனலில் தான் கரண்ட்டாக அந்த எபிசோட்ஸ் நம்ம வந்து போட்டுட்ருந்தோம். ஃபைனலி வந்து இப்போ வந்துருச்சு. என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ நான் உடனே கரண்ட் எபிசோட பட்டுன்னு போட்டேன் அப்படின்னா, இப்போ தான் ஒரு ஸ்ட்ரைக் வந்து வந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், 3 மாதத்துக்கு நம்ம வீடியோ வந்து புதுசாக ரெக்கமெண்ட் யாருக்குமே ஆகாது. இந்த ஸ்ட்ரைக் 3 மாதத்துக்கு அப்படியே இருக்கும். அதுதான் வந்து இருக்கிறதுலே இங்கே வந்து பெரும் பிரச்சனையாக இருக்குது. நான் இப்போ உடனே கரண்ட் போட்டேன்னா திரும்ப ஒரு ஸ்ட்ரைக் எதாவது அடிச்சு விட்டானா ஒன்றுமே பண்ண முடியாத ஸ்டேஜ் போனால் சேனலில் ரொம்ப பெரும் பிரச்சனைக்கு வந்து உள்ளாகிடும். அதுக்கு தான் நான் உடனே போகல, கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கேன். அடுத்து ஸ்டெல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷனோட அப்டேட்டு. ஸ்டெல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷனில் தான் வந்து ஸ்ட்ரைக் வந்துச்சு. அதில் வந்து என்ன சொல்கிறது, வயலன்ஸ் அதிகமாக இருக்காமா அப்படின்னா, வயலன்ஸ் இருக்குன்னு சத்தியமாக எனக்கு ஒன்றும் புரியல. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை, வேறு சேனலில் போடுற செகண்ட் சேனலில் கிடையாது, வேறு ஒரு சேனலில் போடுறதா ஐடியா வச்சுருக்கேன். ஒன்லி தான். ஆனால் ஃபைட் சீன் கட் பண்ணிட்டு அதில் ஒன்றா போடலான் இருக்கேன். ஃபைட் சீன் எதுவுமே வராது, ஜஸ்ட் நான் கட் பண்ணிட்டு பிளட் பண்ணிட்டு இல்லை அந்த பாட்டே வராத மாதிரி தான் போடுவேன். இது உங்களுக்கு ஓகேவா? எல்லா நேஷனும் இந்த மாதிரி 3வது சேனலில் புதுசாக போடலாம். ஏன்டா 3வது சேனல் செகண்ட் சேனல்னால் வாய்ப்பே இல்லை. அந்த அனிமே எதிர்பட்ட பாடம் எனக்கு போதும். நான் எல்லாத்தையுமே தனியாக அந்த ஒரே அனிமே, அந்த ஒரு சேனல் தவிர வேறு எதுவுமே இருக்காது. நான் வந்து போட்டு லிங்க் தானே பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறேன், தாராளமாக அதை பார்க்கலாம். அதை பற்றி வந்து அப்டேட் பண்ணுறேன். அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ வந்து என்னடா ஏன்டா கரண்ட் எபிசோடெலாம் எப்படி வரும், முக்கியமாக த்ரோன் ஆஃப் சில்னா, த்ரோன் ஆஃப் சில் மூவி இழுக்ஸ், இது க்ரௌன்லெஸ் காட் தரமாக இருக்குது. பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பேதாஸான கேரக்டர். அப்படின்ற மாதிரி சிம்பிளாக சொல்லணும்னா, இழுக்ஸுக்கிட்ட 2 காட் கேட்குறாங்க, நீ வந்து என் டிசெண்டண்ட்டாக ஆகிறியா அப்படின்ட்டு. தலைவன் 2மே வேணாம், என் பாதை தனி விழான்னு மாதிரி தலைவனே ஒரு காட் ஆவான். க்ரௌன்லெஸ் காட் தரமாக இருக்கும். நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல, அந்த அனிமே தரமாக இருக்குது. என்ன விஷயம்னா, உடனே போட்டால் என்னால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 2 டைம் 3 டைம் பார்த்தா தான் இன்னுமே நிறைய விஷயம் புரிய வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து போகிறேன். அடுத்து நம்ம சேனல் என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இந்த கரண்ட்டு மூவி, த்ரோன் ஆஃப் சில் 2 எபிசோடு, ஷாலா சார் ஒரு எபிசோடு, அடுத்து ஒரு BTDS எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்த வாரத்தில் இருந்து புது அனிமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மெயின் சேனலுக்கு. என்ன அனிமே வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுறேங்க. நான் ஒரு மனசில் ஒரு அனிமே வச்சுருக்கேன், நான் கண்டிப்பாக 90% தான் வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம செகண்ட் சேனலில் டேல்ஸ் ஆஃப் டீமன் அண்ட் காட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. வெற்றிகரமாக நம்ம வந்து ஒரு 15 எபிசோடு வந்து முடிச்சிட்டோம். 3 எபிசோடாக போட்டு 15 எபிசோடு கிட்டே வந்துருச்சு. அடுத்தடுத்து நான் அதுலேயே வந்து வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். செகண்ட் சேனல் இல்லாத நண்பர்கள் நம்ம சேனல் பேஜுக்குள்ளே போனீங்கன்னா இருக்கும், ஏன்னா நான் போஸ்ட்டே கூட போகிறேன். மறக்காமல் என் செகண்ட் சேனல் இது பண்ணுங்க. எல்லாத்துக்கு மேலே தயவு செஞ்சு இந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கப்பா. ஏதாவது ஒரு அப்டேட்னா தெரிஞ்சாதான். இதில் எனக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து, மற்ற ப்ரோ ரிப்பு அப்படி இப்படின்ட்டு, நான் வீடியோ போடாமல் இல்லையா அதெல்லாம் கேட்குற மனசாச்சே இல்லையா, வீடியோ போட்டு 10 நாள் ஆகுது அப்படின்லாம் கேட்குறாங்க. போட முடிஞ்சால் கண்டிப்பாக போட்டுருணும்பா. ஒன்றும் சுச்சுவேஷன் ரொம்ப இதுவாக இருக்கும், இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் செகண்ட் சேனல் இது பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் இது பண்ணிட்டுன்னா அப்பப்போ அப்டேட்டாக இருக்கும். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். திரும்பவும் நம்ம கம்பேக் சீக்கிரமாக கொடுப்போம். சப்போர்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன். ஓகே கேஸ், பாய். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க. உங்கள் கமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, என்ன அப்படின்னா அடுத்த அனிமே என்ன போடலாம் அப்படின்ற ஒரு கமெண்ட்டு. எத்தனை பேருக்கு வெயிட் பண்ணுறீங்க, ஸ்டெல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்டேட்டுக்கு யாரும் வெயிட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஓகே, பாய். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய்.